போரே ஒரு பட்டன். வெறும் ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் உலக வரைபடம் முழுவதும் மாறிப்போகும். மேலும் அமெரிக்காவுக்கு அப்படிப்பட்ட ஒன்று மட்டுமல்ல, 8 வெவ்வேறு வழிகள் உள்ளன தன் எதிரிகளை மண்ணில் கலப்பதற்கு. இன்று நாம் பேசுவோம் அந்த ஆயுதங்கள் பற்றி. அவற்றை உலகின் மிகவும் ஆபத்தான ஜெனரல்களும் பார்த்து தலை வணங்குவார்கள். இவை அப்படிப்பட்ட ஆயுதங்கள். அவற்றால் ரஷ்யா, சீனா போன்ற மகா சக்திகள் கூட அமெரிக்காவுடன் நேரடியாக மோதுவதற்கு முன் 100 முறை யோசிப்பார்கள். அதனால் இருங்கள், ஏனென்றால் 8வது ஆயுதத்தை கேட்டவுடன் உங்கள் ரோமங்கள் நிமிர்ந்து நிற்கும். தொடங்குவோம் அந்த பொருளிலிருந்து. அதை ராடாரில் பார்ப்பது தூரமாக இருக்கும், கண்களால் கூட கஷ்டமாக பிடிக்க முடியும். B-2 ஸ்டெல்த் பாம்பர். இது ஒரு மேஜிக். வானத்தில் பறக்கிறது. $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பறக்கும் சிறகு. எந்த நாட்டு ஏர்ஸ்பேஸிலும் யாருக்கும் தெரியாமல் உள்ளே செல்ல முடியும். இந்த பாம்பரில் 60,000 பவுண்டுகள் ஆயுதங்கள் நிரப்பலாம். அணுகுண்டுகளிலிருந்து 30,000 பவுண்டுகள் பங்கர் பஸ்டர் வரை. ஜூன் 2025இல் B-2 ஈரான் ஃபோர்டோ அணு நிலையத்தில் நேரடி தாக்குதல் நடத்தியது. அந்த இடம் பூமிக்கு கீழே ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் உள்ளது. அபேத்தியமாக கருதப்பட்டது. B-2 ஒரே இரவில் அதை அழித்துவிட்டது. எதிரிக்கு காலையில் செய்தித்தாளில் படித்து தெரிந்தது இரவு என்ன நடந்தது. இந்த பாம்பர் ஒரு விஷயத்தை கற்பிக்கிறது. அமெரிக்கா எதிரி வானத்திலும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க மாட்டான். ஆனால் நிறுத்துங்கள், இன்னும் மிகத்தெரிய வெளிப்பாடு மீதமிருக்கிறது. GBU-43B. பெயர் கேட்டால் டெக்னிக்கலாக தோன்றும், ஆனால் உலகம் இதை ஒரே பெயரில் தெரியும். மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ், மோயப். இது அமெரிக்காவின் மிகப்பெரிய நான் அணுகுண்டு. இதன் வெடிப்பு அவ்வளவு பயங்கரமாக இருக்கும், கிலோமீட்டர்கள் வரை வெறும் புகை, அமைதி மட்டுமே மிஞ்சும். 2017இல் ஆப்கானிஸ்தானில் இதை பூகம்ப் சுரங்க வலையமைப்பில் வீசிய போது ஒரே தாக்குதலில் முழு வலையமைப்பு, திட்டம், தயாரிப்பு எல்லாம் சாம்பலாகி போனது. வெடிப்பு சத்தம் அவ்வளவு பீகரமாக இருந்தது, அருகிலுள்ள கிராமவாசிகள் பயத்தால் வீடுகளிலிருந்து ஓடினார்கள். மிகவும் பயங்கரமான விஷயம் என்னவென்றால், மோயப் வெறும் எச்சரிக்கை மட்டுமே. அமெரிக்காவுக்கு இதைவிட பெரியது, இதைவிட ஆபத்தான நிதி உள்ளது. அந்த நிதி அடுத்த பகுதி கடலின் இருட்டு. கடலின் ஆழத்தில் சூரிய ஒளி கூட செல்லாத இடத்தில் அங்கு அமெரிக்கா 12 ஒஹாயோ கிளாஸ் அணு சப்மரைன்கள் அமைதியாக கண்காணிக்கின்றன. ஒவ்வொரு சப்மரைனிலும் 24 ட்ரைடன்ட் 2 D5 மிசைல்கள் உள்ளன. ஒரு ட்ரைடன்ட் மிசைல் 130 கிலோமீட்டர் தூரத்தில் 30 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் எந்த நகரத்தையும் இலக்காக்க முடியும். ஆனால் இந்த ஆயுதத்தை உண்மையில் பயங்கரமாக்குவது செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. அதாவது எந்த நாடும் அமெரிக்காவுக்கு முதல் அணுத்தாக்குதல் நடத்தினாலும் இந்த சப்மரைன்கள் பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் முழு சக்தியுடன் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும். எதிரி முதலில் தாக்கினாலும் அல்லது பின்னர் தாக்கினாலும் முடிவு ஒன்றே. இப்போது நீருக்கு கீழ் இருந்து வெளியே வந்து பூமிக்குள் செல்வோம். அங்கு மற்றொரு கயாமத் மறைந்துள்ளது. பூமிக்குள் அமெரிக்கா 450க்கும் மேற்பட்ட மினிட்மேன் 3 மிசைல்களை சைலோக்களில் மறைத்துள்ளது. இவை ICBMகள், இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள். ஒரு ஜனாதிபதி உத்தரவு வந்தவுடன் 5 நிமிடங்களில் இந்த மிசைல்கள் லான்ச் ஆகும் மற்றும் எந்த கண்டத்துக்கும் செல்ல முடியும். 5 நிமிடங்கள். இதுவே உலகின் எந்த எதிரிக்கும் யோசிப்பதற்கு இருக்கும் நேரம். இப்போது இந்த பழைய மாடல் மாற்றப்படுகிறது. LGM-35A சென்டினல். இதற்கு $1 டிரில்லியன் முதலீடு செய்கிறார்கள். $1 டிரில்லியன் வெறும் மிசைல்களை அப்கிரேட் செய்வதற்கு மட்டுமே. இப்போது யோசியுங்கள், ஒரு நாடு இவ்வளவு முதலீடு செய்தால் அது எவ்வளவு கடுமையான தடுப்பை பாதுகாக்க விரும்புகிறது. ஆனால் இன்னும் வருவது பெரும்பாலும் மிகவும் ரோமாஞ்சகரமானது மற்றும் புதிய ஆபத்து. ஒரு ஆயுதம், அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உங்களுக்கு தெரியும் வரை அது வந்துவிடும். டார்க் ஈகிள். இது அமெரிக்காவின் புதிய ஹைப்பர்சோனிக் மிசைல் சிஸ்டம். மேக் 5க்கும் அதிக வேகத்தில் பறக்கிறது. அதாவது ஒலி வேகத்தை விட 5 மடங்கு அதிக வேகம். ரஷ்யா, சீனாவிடமுள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் இந்த வேகத்தில் எந்த மிசைலையும் நிறுத்தும் சக்தி இல்லை. ரேடார் சிக்னல் அனுப்பும் வரை, முடிவு எடுக்கும் வரை, பட்டன் அழுத்தும் வரை டார்க் ஈகிள் தன் வேலையை முடித்துவிடும். இதனுடன் வருவது HCM, ஹைப்பர்சோனிக் அட்டாக் க்ரூஸ் மிசைல். ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜியுடன் இயங்குகிறது மற்றும் ஸ்டெல்த் டிசைனுடன் வருகிறது. இவை இரண்டும் சேர்ந்து ஒரு அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்குகின்றன, அங்கு பாரம்பரிய ரக்ஷண வியவஸ்தைகள் முழுவதும் பழமையாகிவிடும். F-35 லைட்னிங் II வெறும் ஒரு ஃபைட்டர் ஜெட் அல்ல, இது ஒரு பறக்கும் கம்ப்யூட்டர். இதன் சென்சார் ஃபியூஷன் சிஸ்டம் அவ்வளவு அதிநவீனமாக உள்ளது. எதிரியை விட முன்னதாக பார்க்கிறது, முன்னதாக முடிவெடுக்கிறது மற்றும் தன்னை காட்டாமலே இலக்கை அழிக்கிறது. பைலட்டுக்கு தோன்றும் அவர் முழு யுத்த பூமிக்கும் உரிமையாகர் என்று. 360 டிகிரி தகவல் ரியல் டைமில். F-35 ஒரு கில் ஜோன் உருவாக்குகிறது.
அங்கு எதிரி அப்படிப்பட்ட ஒரு பொருளுடன் போராடுகிறான். அவனுக்கு தெரியாது கூட. ரஷ்யா, சீனா டாப் ஜெனரல்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள். F-35 வலையால் தங்கள் முழு ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை மீண்டும் எழுத வேண்டியதாயிற்று என்று. MQ-9 ரீப்பர் ஒரு ட்ரோன். ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. பைலட் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்து ஸ்கிரீன் பார்த்து உலகின் எந்த மூலையிலும் ஹை வேல்யூ டார்கெட்டை ஸ்ட்ரைக் கொண்டு முடிக்க முடியும். ஒரு சிப்பாய் காலை உணவு சாப்பிட்டு ஆபீஸ் செல்கிறான். ஸ்கிரீன் முன் உட்கார்ந்து மிஷன் முடித்து மாலை வீட்டுக்கு வந்து குழந்தைகளுடன் உணவு உண்கிறான். யுத்தத்தின் இந்த புதிய முகத்தை உலகம் இதற்கு முன் எப்போதும் பார்க்கவில்லை. மேலும் இவை அனைத்தையும் கேட்டு உங்களுக்கு எதிர்காலம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் என்று தோன்றினால் நீங்கள் முழுவதும் சரியானது. B-21 ரைடர் B-2வின் உத்தராதிகாரி 2027இல் உற்பத்தி தொடங்கும். இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெல்த் பாம்பர். 100க்கும் மேற்பட்ட யூனிட்களில் டெப்ளாய் செய்யப்படும். அணு மற்றும் பாரம்பரிய ஆபரேஷன்களுக்கு. B-21இன் மிகவும் ஆபத்தான ஃபீச்சர் என்னவென்றால் இது அடுத்த 50 ஆண்டுகள் யுத்த பூமியை கண்ணில் வைத்து டிசைன் செய்யப்பட்டது. இது வெறும் ஒரு பாம்பர் அல்ல, இது ஒரு செய்தி. அமெரிக்கா அடுத்த அரை நூற்றாண்டு வரை வானத்துக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று நோக்கம் கொண்டது. ரஷ்யா, சீனா இரண்டும் இதற்கு பதில் தேடுகின்றன. இன்னும் கிடைக்கவில்லை மற்றும் பெரும்பாலும் கிடைக்காது கூட. ஏனென்றால் அவர்கள் B-21க்கு பதில் தயார் செய்யும் வரை அமெரிக்கா அதைவிட முன்னால் சென்ற ஆயுதம் தயார் செய்திருக்கும். இதுவே அமெரிக்க இராணுவ வியூகத்தின் உண்மையான சக்தி. அவர்கள் எப்போதும் 1 அடி முன் அல்ல, 5 அடி முன் யோசிக்கிறார்கள். அமெரிக்கா இந்த முழு நிதியையும் B-2, MOAB, ஒஹாயோ சப்மரைன்கள், மினிட்மேன் 3, டார்க் ஈகிள், F-35, ரீப்பர் மற்றும் B-21 சேர்த்து ஒரு அப்படிப்பட்ட கட்கத்தை உருவாக்குகிறது. அதற்கு பதில் இன்று உலகில் யாரிடமும் இல்லை. பூமியில், நீரில், வானத்தில், அண்டர் ஸ்பேஸ் எல்லை வரை ஒவ்வொரு மோர்ச்சிலும் அமெரிக்கா பிடி அவ்வளவு வலுவாக உள்ளது. எந்த எதிர்நாடும் நேரடியாக மோதுவது கற்பனை செய்ய முடியாது கூட. இந்த ஆயுதங்கள் வெறும் யுத்தத்திற்காக மட்டும் தயாராகவில்லை. இவை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன: எங்களுடன் சண்டையிடாதீர்கள். அதனால்தான் தசாப்தங்களாக எந்த நாடும் அமெரிக்காவுடன் நேரடியாக மோதும் தைரியம் செய்யவில்லை. இப்போது ஒரு கேள்வி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு தோன்றுகிறதா சீனா அல்லது ரஷ்யா எப்போதாவது இந்த அளவு நிதியை தயார் செய்ய முடியுமா? உங்கள் பதிலை கமெண்டில் கட்டாயம் கொடுங்கள். இந்த வீடியோ தகவல் நிறைந்ததாக தோன்றினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.